இந்த மட்டி உறக்கிறதுக்கு அம்மாவும் அம்மம்மாவும் போயிட்டீங்கன்னா அந்த டெண்டு ஓட்ட மாதிரி இருக்குல்ல இப்படி ஓட்டை கீழே தான் இருப்பினா இந்த மட்டியை வச்சு இப்படி சத்தம் போட்டு இருந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மட்டி வந்து அந்த வாய் திறக்கு கொஞ்சம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். நேற்று கொஞ்சம் கடல் வத்தாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு வந்தவே, அதால் இந்த விடிய வெள்ளனையே இந்த மட்டி உறக்கிறதுக்கு அம்மாவும் அம்மம்மாவும் போயிட்டீங்கன்னா இப்போ பேக் கொண்டு விட்டுட்டு போயிட்டோம். அவள் கொண்டு போய் கொண்டிருக்குன்னு போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ பிடுங்கி இருக்கணும், எவ்வளோ பிடிச்சிருக்கணும், என்ன மாதிரி மட்டி அம்பிடுதுன்றதை போய் பார்ப்போம். வீட்டுக்கு முன்னுக்கே கடல்ன்றதால கொஞ்சம் நல்லதாக போச்சு. இதுக்குள்ளால போயிட்டு அங்கெல்லாம் மட்டி புறக்கலாம். இப்போ வந்துட்டு இங்கே புறக்கி கொண்டிருக்கிறார். அம்மா காட்டுங்க எவ்வளோ புறக்கி இருப்பீங்கன்னு. எவ்வளோ புறக்கி இருக்கிறா அங்கால அம்மம்மா எனக்கு புறக்கி இருக்கிறா. ஓ சேராதான் இருக்கு கொஞ்சம். என்னன்னா இடையக்குள்ள கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தேன்னா வீடியோ ரெக்கார்டை மற்ற போஸ் அமர்த்தி வச்சிருந்துருக்கிறேன். இதுல செண்டு என்னென்னா இப்போ 2-3 மட்டியை வச்சு இப்படி சத்தம் போட்டு இருந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மட்டி வந்து அந்த வாய் திறக்கு கொஞ்சம் நேரத்துக்கு. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அவங்க நிற்கிறது. அதில் அந்த 2 ஓட்டையா நண்டு கால் இதுல ஒரு குட்டி கால் போன முறை நாங்க வந்த விட கடல் நல்லா வத்தி இருக்கு. போன முறை நாங்க இருக்க தண்ணி அவடம் மட்டும் வந்திருந்தது. இன்னொரு நல்லா வத்தி போயிருக்கு பாருங்க. எடுத்துனீங்களா? நீயே கண்டுபிடிச்சா? நானும் 2 தாங்க. ரெண்டை வச்சு செடி வருது இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கு. இந்த இதுல ஒன்று இருக்கு. அதுல இல்ல இல்ல இதுல இருக்கு. இதுல ஒன்று இருக்கு. சின்ன சின்ன ஓட்டையா இருக்கு. அதை பார்த்தா இருக்கணுமா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்ளலாம். அதோட நாங்கள் இப்படி சத்தம் உடையக்குள்ள அந்த ஓட்டையாக இருக்கிற இதுக்குள்ளேருந்து கொஞ்சம் பபுள்ஸ் வரும் இல்லை, அந்த இடத்துல மண் கிளப்புற மாதிரி இருக்கு. இப்படி சேராக இருக்கக்குள்ள அம்பிட்டு இன்னொரு ஒட்டை இருந்தது. வரம்பா இருக்கு 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 இருக்கு. 2 எடுத்தனா நிறைய மட்டி இருக்கும் போலே. இது இல்லைன்னா அந்த
காட்டுற மாதிரி இந்த இதுக்குள்ளே இருக்கு. நான் சொன்னேன் அந்த புழுதி கிளப்பு லைட்டாக ரெண்டு அதை பார்த்தே பிடிக்கல. வேண்டா தண்ணி கலங்காமல் இருக்கும். இதில் பாருங்க அந்த ரெண்டு ஓட்டை மாதிரி இருக்குல்ல, இப்படி ஓட்டை கீழே தான் இருப்பினா. இந்த 3 எதில் இங்கே ஒன்று நல்லா இருக்கு. நான் 7 புறக்கிட்டேன்னா 7 8 அதில் 3 இங்கே காட்டி தந்தது 3 4 இடியை வந்து இப்படி மட்டியை புறக்கிட்டு மத்தியானத்துக்கு ஒரு மட்டி வரைய போட்டால் தான் நல்லா இருக்கு. எனக்கு இதுக்கு முதல் வரைக்கும் இந்த கீழே இருக்கிற இந்த கல் இருக்கு தானே, அதில் வந்து காலுக்குள்ளேயே ஏறிட்டு மற்ற செருப்பு போட்டு வந்து வரைக்க இந்த வரைக்குள்ள ஒரு கல் பார்த்தோன்னா அந்த ஏலியன் கை மாதிரி இருக்கும். இருங்க போய் காட்டு. இதை பார்க்க ஏதோ ஏலியன் படங்கள்ல அந்த ஏலியன் கை மாதிரி இருக்கா. இதை எதுண்டியோ தண்டுன்னு நினைக்கிறது. தண்டோ என்ன ஒன்று வரைக்குள்ள அதில் காட்டி கொண்டு வந்தேன். கொஞ்சம் விஷயங்கள்ல நான் ரெக்கார்டாக போயிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்னு மறந்துட்டேன். அதில் ஒரு ஐயா வந்து அந்த வேப்பம்பூ உளுப்பி எடுத்து கொண்டு வந்தவர் காட்டுறதுக்கு தான் ரெக்கார்ட் போட்டு கொண்டு இருந்தேன். ஆனால் ரெக்கார்ட் மிஸ் ஆகிட்டு இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 4-5 வேப்ப மரம் இருக்குது தானே. கீழே கொண்டு பாயை போட்டுட்டு அந்த கொப்பை உழுப்ப விழும். இப்போ நேற்றும் வீட்டை அப்படி தான் எடுத்தேன். நாங்கள் அந்த வீடியோ கிளிப் இதில் ஆட் பண்ணி விட்றேன். அப்படி அந்த மரத்தில் எடுத்து கொண்டு இருந்தார். ஒரு மரமாக மாறி ரெக்கார்ட் பண்ணான்னு போயிட்டுது. அவட எங்களை வீட்டை நிற்கிற அந்த குட்டி நாய் இதெல்லாம் படுத்து கிடத்துது. அவரே இங்கே அணையில். சரி வாங்குறாங்க வீட்டை போவோம். முதல் பிடுங்கின பூ பார்த்தீங்கன்னா இங்கே காய வச்சு எடுத்து தேங்காய் எடுத்து வாங்கினா என்ன எடுத்துக்கலாம். தேங்காய் இது இப்போ உலுப்பி எடுத்தது. இதே மாதிரி இஞ்சாலை கொஞ்சம் இருக்கு, அது பிடுங்கி எடுத்தது. அதே மிச்சம் இங்கால இருக்கிறது இப்போ வந்து 2-3 நாளாக பிடுங்கினதை காய வச்சு கொண்டிருக்கேன். இப்போ ஒவ்வொரு பதத்தில் இருக்குது பாருங்க. வடகமா செய்யக்குள்ள ஃபுல் வீடியோவாக பார்ப்போம். அது என்ன மீன்? இது உலா மீன். இதுதான் உலா மீன். இதில் இந்த சோப்பு இருக்கிற மீன் தான் உண்மையாக டேஸ்டான மீன். இந்த இதில் இப்படி சோப்பாக இருக்கும் இல்லை, இதுதான் டேஸ்டான மீன் உலா மீன். இங்கே எவ்வளோ போகுது கிலோ? கிலோ 800. யாழ்ப்பாணத்தில் 1600. டபுள் மடங்கு. அதோட கொஞ்சம் நண்டும் வாங்கி இருக்கு. மட்டி எங்க மட்டி பார்க்க கிணறு மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்சம் தான் மத்தியானம் அவிச்சு எடுக்கணும். மத்தியானம் என்ன செய்ய போனா யானை உரியதுல. ஓகே, அவிச்சாச்சு. இப்போ அவிச்சா பிறகுதான் இந்த வாய் தண்டவாட்டில் திறந்து வரும். அதுக்குள்ளே இருந்து இப்படி சதை எடுக்கிறது. உறக்கினது கணக்க மாதிரி இருக்கும். ஆனால் சதையண்டு வரைக்குள்ள ஒரு கொஞ்சம் தான் வரும். இனி போய் ஊறி அதெல்லாம் பிறகு கொண்டு வரும். அதெல்லாம் சேர்த்தா பிறகு கொஞ்சம் கணக்காக எடுத்து காட்டுங்க. இந்த சமையலை நாங்கள் அடுத்த பாட்டில் பார்ப்போம். ஏண்டா யாழ்ப்பாணம் போய் தான் சமையல் நடக்க போகுது.